இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இடங்களில் சோதனை நடத்திய வழக்கு. அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை வானகரத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை சந்தித்து நலம் விசாரித்தார் ராமதாஸ். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் நலம் விசாரித்தார். (2026) கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி அமைக்கும் வியூகத்தில் அதிமுக செயல்படும் எனவும் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பணன் திட்டவட்டம். ஆட்சி அமைக்க எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. யார் யார் வருவாங்கிறது எல்லாம் உங்களுக்கு பின்னாடி தெரியும். அவருடைய வியூகம் அவர் அந்த அது அவருக்கு தான் முதலமைச்சர் கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனி மெஜாரிட்டி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்கும். 2026 தேர்தலில் திமுக கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருச்சியில் மதிமுக எம்பி துரை வைகோ திட்டவட்டம். இல்ல தயவு செய்து ஒரே சொல்லிடுறேன். இந்த நேரத்துல நாங்க கூட்டணியில தொடர்றோம். அந்த எந்த நோக்கத்துக்காண்டி இதுல நாங்க இந்த கூட்டணியில் சேர்ந்தோம் அந்த நோக்கம் தொடருது. பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது. காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. 2023 ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை தலைமை செயலாளர்களாக பதவி வகித்தவர்கள் ஜூலை 21 நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கொலை வழக்கில் பல முக்கிய அரசியல் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் குற்றச்சாட்டு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம். அரசின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது தொடர்பாக அறிவுறுத்தியதாக தகவல். அகழ்வாராய்ச்சிக்கு ₹1 கூட செலவு செய்யாத அரசு என்றால் அது திமுக அரசுதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் மா.பா. பாண்டியராஜன் குற்றச்சாட்டு. டிஆர்பி ராஜா அவர்களே, ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா கீழடி ஆய்வுக்கு அதிமுக ஆட்சியில் ₹105 கோடி ஒதுக்கியிருப்பதாக கூறுவது பொய் என திமுக எம்எல்ஏ எழிலன் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கீழடியில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக விளக்கம். நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பரமதூர் என்ற ஊர்ல ₹55 லட்சம் எக்ஸ்கவேஷனும், கீழடிக்கு ஒரு ₹55 லட்சம் ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஒரு அப்பட்டமான போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ₹105 கோடி செலவு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்று குறித்து யாரும் அச்சமடைய தேவையில்லை. கொரோனா வைரஸ் தொற்று வீரியம் இல்லாததால் 2 அல்லது 3 நாட்களில் சரியாகிவிடும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். 19 பேருக்கான மாதிரிகள் அனுப்பி பூனேவில் ஆராய்ந்ததில் வீரியமில்லாத வைரஸ் ஒரு 2-3 நாளே சளி, காய்ச்சல், தொண்டை வலியோட சரியாயிடும். இப்ப இது வரைக்கும் வந்த அத்தனை பேருமே அது மாதிரிதான் குணமாயிருக்காங்க. இது குறித்தான ஒரு பதட்டமோ ஒரு தேவையில்லாத பயமோ கொள்ள தேவையான
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனியார் மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட 4 பேர் கைது. பெண் குழந்தையை கலைக்க 1 லட்சம் ரூபாய் வரை வசூல் என பரபரப்பு தகவல். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு அருந்தி 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் திருப்பம். குடிநீரில் ஈகோலை பாக்டீரியா கலந்திருந்ததாலே மரணம் ஏற்பட்டதாக ஆய்வின் முடிவில் அதிர்ச்சி தகவல். சென்னையில் விதிகளை மீறியதாக 207 கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு. குறிப்பிட்ட நேரத்தை தவிர்த்து பிற வேளைகளில் கனரக வாகனங்கள் இயக்கக்கூடாது என காவல் ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் நடவடிக்கை. இபிஎஸ் குறித்து அவதூறு பரப்பினால் தமிழகத்தில் டிஆர்பி ராஜா நடமாட முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை. டிஆர்பி ராஜா செல்லும் இடங்களில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என பேட்டி. கீழடியை பற்றி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பியதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா திமுக ஐடி விங் மீது அதிமுக புகார். அமைச்சர் டிஆர்பி ராஜா மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை எஸ்பியிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் புகார். கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கேபி முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். மா கொள்முதல் விலை கிலோவுக்கு 13 ரூபாயாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என அதிமுகவினர் முழக்கம். சென்னை மெரினா சர்வீஸ் சாலையில் காரை தாறுமாறாக ஓட்டி அராஜகம் செய்த நபர். போலீசார் தடுக்க வந்தபோதும் காரை நிறுத்தாமல் தப்பி ஓட்டம். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உணவகத்தில் வாங்கிய உணவில் பள்ளி கிடந்ததால் பரபரப்பு. ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தர்ணா போராட்டம். பட்டாசு வெடி விபத்தில் இறப்போருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆலைகளில் உரிமம், பாதுகாப்பு அலுவலர் நியமனம் உள்ளிட்ட விதிகளை கடுமையாக பின்பற்றுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். காட்பாடி ஜோலார்பேட்டை இடையே வரும் 23ஆம் தேதி ரயில் சேவை ரத்து. பராமரிப்பு காரணமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மாமல்லபுரத்தில் உள்ள பிரதான சின்னங்களை நாளை ஒரு நாள் இலவசமாக சுற்றி பார்க்க அனுமதி. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தொல்லியல் துறை அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 440 சரிவு. 1 கிராம் 9210க்கும் 1 சவரன் 73,680 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் மதுரை, சென்னை, வேலூர் உள்ளிட்ட 13 இடங்களில் இன்று சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரசு பேருந்தின் அச்சு முறிந்து விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையத்தில் நள்ளிரவில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் முகமூடி கொள்ளையர்கள்.
சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 41வது கூட்டம் வரும் 27ஆம் தேதி டெல்லியில் கூடுகிறது. கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறக்கப்படும் நீர் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். தேர்தலில் வாக்குப்பதிவு நடக்கும் வீடியோ புகைப்படங்களை 45 நாட்களுக்கு பிறகு அழித்துவிட வேண்டும். புதிய நடைமுறை குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் கடிதம். உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பார்வை மாற்றுத்திறன் மாணவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடல். உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கூட்டுறவு மாடல் அடிப்படையில் பாரத் கோ ஆபரேட்டிவ் டாக்ஸி என்ற பெயரில் தேசிய வாடகை கார் சேவை தொடங்கப்படும். கிடைக்கும் லாபம் டாக்ஸி உரிமையாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல். பொய்களும் ஏமாற்றும் கனமழையாக பொழியும் என்பதால் பீகார் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிரதமர் மோடி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் குறித்து AI வீடியோவை பகிர்ந்து லாலு பிரசாத் கிண்டல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. அறிமுக போட்டியில் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்த இந்திய வீரர் சாய் சுதர்ஷன். இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லாவின் பயணம் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேதி குறிப்பிடாமல் மீண்டும் ஒத்திவைப்பு. ஆக்சியம் 4 திட்டத்திற்கான ராக்கெட் ஏவப்படும் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு.